ஹாய். ஓகே, லிட்ரலி டைட்டில் என்ன சொன்னோன்னா அது தமிழில் என்ன வைக்கப்படும் தெரியல, லூஸ் மரியாதை வைக்கப்படும் மட்டும் கிளியராக தெரியும். டோன்ட் கெட் எ கேர்ள் ஹூ இஸ் அகில். ஓகே, லிட்ரலி அதான் சொல்கிறோம். இப்போ வந்து நீ ஒருவேளை இப்போ சிங்கிளாக இருந்து இப்போ கமிட் ஆகப்போற, இல்லைன்னா மேபி ஈவன் மேரேஜ், ஓகே, இது பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்க ஒரு பொண்ணு. லிட்ரலி ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் லுக்ஸ் ஹியர், பர்சனாலிட்டி that doesn't even matter right now. அந்த மாதிரி அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் டோன்ட் உனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கலனா, ஐம் சேயிங் ஃபார் காட்ஸ் சேக் ஜஸ்ட் டோன்ட் கெட் ஹர் into a relationship with her. ஓகேவா? மேபி have a friendship. I'm not talking completely ஆள ஒதுக்கிடப்பில்ல சொல்ல. But if you just gotten into it, இருந்துதான் ரிலேஷன்ஷிப்லயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கன்ஃபார்ம் தான். ரிலேஷன்ஷிப்னா பிரேக்கப் பண்ணிக்கோ. மேபி இஃப் யூ வாண்டட் டு. Why am I telling this is? ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஷார்ட் வீடியோல டோன்ட் பி இன் எ கான்வர்சேஷன் தட் யூ டோன்ட் லைக். ஓகே, ஒரு கான்வர்சேஷனுக்கே நான் சொல்றேன், ஒரு கான்வர்சேஷன் உனக்கு அந்த கான்வர்சேஷன்ல எடுக்கிறதுக்கே பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு போயிடுட்டு. பட் இஃப் யூ ஆர் பீயிங் இன் ரிலேஷன்ஷிப், தென் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல யூ கேன் சே தட் ஷி இஸ், அவளுக்கு நல்ல பர்சனாலிட்டி இருக்கு, அவள் நல்லா ஜாலியா பேசுவா. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் எ லாட் ஆஃப் டைம் லைக் தட். பட் இஃப் யூ ஆர் நாட் பீயிங் அட்ராக்டட் டு, இப்போ அட்ராக்டிவ்னஸ் சொல்றோம், பியூட்டிஃபுல்ன்றது மேபி அப்ஜெக்டிவ், பட் அட்ராக்டிவ்னஸ் இஸ் சப்ஜெக்டிவ். இப்போ உனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது உனக்கு பிடிச்சிருக்கான்னு மேட்டர் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கான்றதான் விஷயமே. இப்போ உனக்கே வந்து பிடிக்கலன்னா there is no use for anyone. Okay, you don't want to be in this relationship, that's it. ஏன்னா இப்போ நானே வந்து sometimes not in a relationship but being with the girls I don't like, I don't find physically attractive, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த கான்வர்சேஷன். or maybe the conversation is meaningful, அதனால இருந்திருப்பேன், ஜாலியாக பேசின்னு இருந்திருப்பேன் கன்ஃபார்ம். பட் I don't like being touched by women. I'm not being சும்மா மேல கேட்கறதில்ல. Okay, girls do the physical advancements trying to touch me, இது பண்ணி சும்மா இப்படி அந்த மாதிரி ஏதோ பண்ண வர்றது எனக்கு பிடிக்கல. if they were unattractive to me, எனக்கு அவங்களை பார்க்கறது absolutely no one right. இப்போ ஒரு பொண்ணே வந்து, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அசிங்கமா ஒரு பையன் வந்து மேல தொடுறான்னு இருந்தாலும் கன்ஃபார்ம் அவளை வந்து இது பண்ணுவா, டிஸ்கஸிங் ஃபீல் இருக்கும்ல. I feel disgusting. அந்த சேம் உனக்கு ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி வந்து இப்போ நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட ஏன் வந்து நீ போய் இப்போ இது பண்றப்ப அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல பேசுவ, ஏன் தெரியுமா? வேற எந்த பொண்ணும் உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காமிச்சிருக்காரு. அது நீ வந்து இப்போ கிளாஸ் ஒரு யூனிவர்சிட்டியில எங்கே இருந்தாலும் தனியாவே உட்காந்துக்கிற மாதிரி கூட உட்காந்துக்கிட்ட யாருமே ஆள் இல்லை, திடீர்னாடாங்களா கப்பிள்ஸா உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு மண்டே பிச்சுன்னு உட்காருவார். அப்போ அந்த டைம்ல பார்க்கறதுக்கு மொக்கையா இருப்பா. ரொம்ப அசிங்கம்னு சொல்ல முடியாது, பட் மொக்க. she is below your standard of attractiveness. இருந்தாலும் அவ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பா. so just be like okay, ஜெக்ட்னு ஒரு ஜம்ப். ரிலேஷன்ஷிப்லயோ இல்லைன்னா ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துடும். மோஸ்ட்லி அதான் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இது பண்ணின்னு. I truly don't even, ஓகே இந்த விஷயம் சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலி அந்த மாதிரி some girls actually proposed to me and I happened to reject them, all right. and first time வந்து பண்ணும்போது one more thing I need to clearly tell, it is okay to be selfish and be more natural. உனக்கு என்ன ஃபீல் ஆகுது அதை ஆக்சுவலா ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறது ஒரு இது கூட தப்பு இல்லை. Alright, you can always get a girl who is beautiful and have a good personality. So don't இந்த முட்டை லூசு புண்டாங்க சொல்றாங்கன்ட்டு பார்க்கறதுக்கு அசிங்கமா தான் இல்லை பரவாயில்ல நல்ல பர்சனாலிட்டி இருக்கு அந்த மாதிரி போயிடாது. You want both, alright. You truly fuck the woman if she has both. அதனால சொல்றேன், just don't get in relationship
டூ ஃபாஸ்ட். அதனால ஓகே ஃபர்ஸ்ட் இயரில் என்னாச்சுன்னா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணான். பட் ஷீ இஸ் அ குட் மேன். ஷீ ஈவன் ரீட் புக்ஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ த புக், ஏன்னா யாருன்னு அம்மா கிளியராக தெரியும். ஓகே, she truly even liked me and she kind of admired me. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நல்ல பெரிய பூல். ஓகே, அதனால இப்போ சிரிப்பு சீனியர் ஆயிட்டு எனக்கு கடைசியில். சரி, எனிவேஸ் she truly liked me and she வந்து அதனால வந்து இது பண்ணி சொல்லி கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. I don't find her attractive at all. ஏன்னா அதுக்கு maybe the reason is the previous relationship that I had in high school. She was so fucking gorgeous girl. But I had to break up because of her personality. Okay, ரெண்டுமே தான் இம்பார்ட்டன்ட். நான் ஏதோ ஒன்று மட்டும் இம்பார்ட்டன்ட் இது என்னைக்கும் சொல்றேன். I break up with my first girlfriend because of her personality and habits. She drinks, she go to party. I was studying 11th, 12th during the time. She was older than me, like 2-3 years. So என்னோட பெரிய பொண்ணு. ஓகே, பிரேக்கப் பண்ணியாச்சு, விட்டு வந்தாச்சு. அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஷி இஸ் வெரி குட் மேன் இன் கேரக்டர், குவாலிட்டி, எவ்ரி திங். பட் ஷி இஸ் அக்லி. ஐ எம் நாட் அட் ஆல் அட்ராக்டட் டு ஹர். த பெஸ்ட் ஐ கேன் கிவ் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப், தட்ஸ் இட். கேஷுவல் செக்ஷன் அந்த மாதிரி அந்த டைம்ல எனக்கு அந்த இது ஐடியா ஐ எம் ஸோ அகேன்ஸ்ட் தட் டியூரிங் த டைம். நவ் நாட் லைக் தட். Okay, so I just rejected her. And maybe most of you guys maybe New York. She wasn't too too ugly, but unattractive to me. Alright? So இது வந்து subjective தான், attractiveness வந்து. Absolutely கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் improve பண்ணா anyone can become more attractive, like smiling a lot, whatever this bullshit. But always remember, being with the girl that you don't even like is not beneficial for both of you. ஏன்னா நீ விட்டு போனாச்சோ வேற எவனுக்கும் அந்த பொண்ணு ஜென்யூனாவே பிடிச்சிருக்கும், அவள் அழகா இருக்கான்னு நினைப்பான். ஓகேவா? அவன் வந்து கொஞ்சம் ஜாலியா ஒழுங்கா அந்த ரிலேஷன்ஷிப் வைப்பான், பெட்டர் தென் யூ. பட் வேற தென் நீ வந்து அந்த பொண்ணு கூட ஸ்ட்ரிக்ட் இது பண்ணியிருந்தானா ஈவன் இது இல்லை இம்பார்ட்டன்ட் என்ன தமிழ் நடக்கும், ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்க மாட்டான், கூடவே சுத்துவ, மூளைக்கு கப்பிள்ஸ் முன்னாடி சுத்துவீங்க. பட் யூ டோன்ட் ஈவன் லைக் ஹர். You don't even have enjoy a conversation being with her. The conversation உனக்கு சுத்தமா பிடிக்காது, but you just do it cause you feel lonely. you தனியா இருக்கு, என்ன பண்ற, ஒரு மாதிரி இருக்கேன்னு ஆட்ல ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். Yeah, I also felt that. நான் இப்போ இங்க கதை சொல்ற ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நான் இருந்திருக்கேன். I was being with the girl I don't even like. I was being alone. I was being with the girl that I truly liked. Every situation I have lived. Alright? Okay, அதே மாதிரி ஒரு சில பொண்ணு கூட கான்வர்சேஷன் நிஜமா சத்தியமா சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் நாட் இன் செக்ஷுவல் வே. ஈவன் இஃப் யூ டாக் அபவுட் செக்ஸ். வெயிட், எப்படி சொல்றேன்னா அந்த பொண்ணுங்கிட்ட பேசும்போது கான்வர்சேஷன் நிஜமா பயங்கர ஜாலியா இருக்கும். பட் when they do some advancements, கொஞ்சம் லைக் டச்சிங், if she is unattractive to me, I can't. It disgusts me. Okay, கொஞ்சம் டிஸ்கஸ்டிங் ஃபீல் கொடுக்குது. ஓகே, எனக்கு இப்போதான் பொண்ணுங்களை எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு இப்போதான் புரியுது. மோஸ்ட்லி மீம்ஸ்லாம் இல்லை, ஐ லவ் யூ as a friend. I clearly now understand. ஓகே, இப்போதான் எனக்கு புரியுது. Like how women actually felt like. ரியலாக சொல்ற கான்வர்சேஷன்ஸ் மேபி என்ஜாய் பண்ணுவேன், நீ அவங்க கூட இருப்ப, பட் யூ டோன்ட் லைக் யுவர் தேர் டச். அண்ட் எஸ்பெஷலி இன் பப்ளிக். திடீர்னு நீங்கள் பேசணும் போது வேணே பப்ளிக்ல இருக்கும்போது திடீர்னு வந்து மேலே இப்படி ஃபுல்லாக சாஞ்சிக்கிறது. I will be truly happy if she was more beautiful, alright, but she ain't. And it kind of make me sad too. ஓகேவா? நான் இதனால ரொம்ப இப்படி ஆல்ஃபா மேல் அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லல. I just telling, oh, I'm not going to get in a relationship with her or anything. But she kind of feelings வளர்க்குற alone ரொம்ப ஒரு பேட் ஃபீல் கூட எனக்கு வரும். And sometimes you need to set boundaries to her.
லிசன் நான் இந்த மாதிரி கூட இல்லை பண்ண போகுது இல்லை we are just friends you know we are just friends அது பொண்ணுங்களா சொல்லுங்க if we are just friends okay I can't remember my friend ஓகேவா அவ அப்படிதான் சொல்லுவா I'm not at all even tried ஓகேவா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும்னு கூட இல்லை அவ கூட பட் இருந்தாலும் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவ கூட பேசும்போது she was like if we are just friends I truly love the conversation with her and being with her. Okay, அவ பார்க்க அழகாக தான் so yeah no problem. இப்போ ஏன் சொல்லணும் ஒரு ஸ்பெசிஃபிக் சினாரியோல என்னாச்சுன்னா அந்த பொண்ணு கூட எனக்கு ஒரு பொண்ணு கூட இவ கிடையாது இன்னொன்று இந்த பொண்ணு கூட பர்டிகுலர் பொண்ணு கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ட்ரூலி என்ஜாய் த கான்வர்சேஷன் ஹாப்பிலி பட் வென் ஷி ஸ்டார்டட் டு மேலே எங்கள் மேலே சாஞ்சிக்கிறது ஓகே சும்மா கேஷுவலாக இது பண்ணுற மாதிரியே பட் we can clearly feel it. It was forced, intentional, with a feel of desperateness. And that is what making me feel and the desperateness feel panna, even on a woman. Okay, on a guy, fucking worse than you think, okay? Don't even do it. Shit. Okay, அது ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஃபீல் எனக்கே வந்து கொடுக்குது ஸோ அப்சல்யூட்லி கேஸ் இஃப் யூ டூ இட் வித் டிஸ்பிரேட் எனர்ஜி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நேச்சுரலாக ஃபீல் ஆகணும் ஓகேவா எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மேலே டச் பண்ணுறது இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்கணும் அதை விட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படி அப்படி போய் கேட்டால் என்ன ஆகும் லூஸ் குத்திடு அந்த பொண்ணு கண்டிப்பாக பயப்படாம I remember a lot of times like இப்போ ஒரு சில பசங்கிட்ட வந்து இல்லை ஓப்பனா பாடி லாங்குவேஜ் இருக்கணும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் அப் ஸ்ட்ரைட்டாக உட்காரன்னு சொன்னா கூட ஓகே இந்த வீடியோ போக போகிறோம் அந்த மாதிரி ஃபீல் வந்து ஒரு சில பசங்க கொடுப்பாங்க பார்த்தியா அவனை பார்த்தாலே யாரெல்லாம் இவனுக்கு கிழிஞ்சு தரலைங்கன்ற மாதிரி இருக்கும் கேமரா ஆட்டேன்னு இருக்கும் போல சாரி ஓகே இஃப் யூ ஆர் கோயிங் டு டச் if you are going to do any advancements with a woman physically, it just make sure it looks natural. At forceful இது ஆகிற மாதிரி பண்ணாதீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் இந்த அப்படி பண்ண just do it a smile on face actually do it with the flow of energy. ஓகே ஒரு worst situation என்னாச்சுன்னா அதான் சொன்ன மேலே சாஞ்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருந்தாங்க actually don't even I started to hate எனக்கு அந்த சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல காஸ் சடன்லி ஏன்னா அவ பார்க்க நிஜமா நல்லா இல்லை ஓகேவா அண்ட் ஓகே டோன்ட் கோப் அண்ட் சே டோன்ட் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள் திங்க் வி ஆல் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள் திங்க் தட் இஸ் த ரீசன் தட் யூ ஆர் ஈவன் வாட்சிங் த வீடியோ ஓகேவா இப்போ அந்த டைம்ல வந்து மற்றவங்க வந்து அவன் மேலே இது பண்ணுறது பார்க்கும் போது I felt kind of ashamed. I'm not proud of myself. I'm not even having a relationship with her. But for a few seconds, it felt like, alright. And we are talking about something sexual too, so casual stuff. But I don't do it with her because I don't even felt attracted to her. So it's off topic, but just to make things clear, okay? இதில் விட்டேன் ஓகே ஓகே மற்றவங்க பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் நான் இவ கூட இருக்க மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதை எனக்கு தெரிஞ்சுக்க எனக்கு ஃபீல் தட் வே ஐ ஃபீல் குட் ஓகே மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய கூடலாம் இருக்குன்ற மாதிரி மற்றவங்க பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேட் ஃபீல் இருக்கும் ஏன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் குட் 2 months before kind of a relationship மாதிரி ஒரு டைம்ல விட்டு வந்தேன் and she was so beautiful so attractive and whenever I was with her everyone was looking at me like என்னடா அவங்க போய் பேச நீ எப்படி போய் பேசலான்ற மாதிரிலாம் பார்த்தாங்க but I had to leave her cause for problem okay அது I was thinking about when she was என் மேலே சாயம் இந்த பொண்ணு வந்து என் மேலே சாயும் போதோ இல்லை அப்புறமா கான்வர்சேஷன் அதுக்கு நெக்ஸ்ட் அப்புறமா பேசும்போதுலாம்
I was constantly thinking about her. ஏன்னா அந்த பொண்ணு ப்ரீவியஸ் கேர்ள் என் கூட இருக்கும்போது I felt more like a kind of a proud feeling. இவன் கூட இருக்கான்ற ஒரு ஸ்டேட்டஸ் I felt like an higher status. ஓகேவா, it truly each and every one of you feel that. மேபி பொண்ணுங்கிட்ட பேசாம சும்மா உட்காந்து ஆளா இருக்கா, அதனால மேபி you don't even agree with me. Or you never got the kind of attention that I got like. Okay, of course, yeah. இந்த மாதிரி I mean மேல சஞ்சன் அந்த பொண்ணுக்கு absolutely you can have a wonderful friendship but not a sexual relationship. Even if you go for casual stuff, it just feels like masturbation. You don't even have that. அவளை கிஸ் பண்ணணும் கூட உங்களுக்கு தோணாது. சீரியஸா சொல்லுங்க, it just feels like masturbation, and that's why I don't even do it. ஓகே, ரொம்ப டார்க்கா போகும், பட் பிளாக் ஷேட் போட்டுருக்காங்க, டார்க்காவே போகலாம். ஓகேவா, அண்ட் சீரியஸ்லி சொல்றேன், I was constantly thinking about that woman previously. அதனால தான் சொல்றேன், don't be with a girl who you are not attracted towards. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பேட் ஃபேவர், யூ நாட் டூயிங் குட் ஃபார் போத் ஆஃப் யூ. ஏன்னா நான் அந்த பொண்ணு நினைச்சுன்னு இவ கூட இங்க உட்காந்துனா ஐ கேன் ஹேவ் a good conversation with her. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல பேசிக்கலி, டு பி ஆனஸ்ட். அண்ட் ஷி ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட், ஏன் இன்னைக்கு பேசும்போது ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஆஃபா இருக்கிற மாதிரி கேட்பா. அது எப்படியே உங்ககிட்ட சொன்னா நீ அசிங்கமா இருக்கேன்ட்டு. So that is it. You always have to hold your standards and try to communicate with the woman. And the first yearல ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ண சொன்னல, அவகிட்ட கிளியராகவே சொல்லிட்டேன். அவகிட்ட எங்கூட நீ என்ன லவ் பண்றியா, அந்த மாதிரி பண்ணுவியா, அந்த மாதிரி கேட்டதுக்கு, ஓகே யூ ஆர் குட் கேர்ள் எவ்ரி திங், பட் பிசிக்கல் அட்ராக்டிவ்னஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐம் சாரி அபவுட் அண்ட் ஐ டோன்ட் லைக் வாண்ட் டு பி வித் யூன்னு ரொம்ப சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன். மேபி இட்ஸ் லுக்ஸ் ரூட், பட் யூ ஹேவ் டு பி so strong in your decision if you want your life to be better. You can't always keep on thinking about others. அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்கவுங்க காயத்துக்கு அவங்க தான் மருந்து போட்டுக்கணும். நீ ஒவ்வொருத்தவங்களும் போய் போட்டணும். You can be a good guy and do it, okay? Don't get me wrong, but you need to be clear about your priorities first. And you need to do whatever the fuck you wanted to do. உனக்கு என்ன பண்ணணுமோ நீ உனக்கு கிளியரா தெரியும். சரி அசிங்கமா இருக்க கூட இது பண்ணக்கூடாது, அப்படிதான் பண்ணாத, அவ்வளவுதான்டா பண்ணாட உட்காந்து அப்படியே இது பண்ணுங்கடா. Just clearly leave her and just go and talk with the girl that you wanted to talk with all of the fucking time. Just do whatever the fuck you wanted to do. That is it. To be honest, அந்த ஒரு விஷயம் போதும். இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தோன்றோ அது மட்டும் நீ பண்ணாலே போதும். வேற எந்த ஒரு கர்மமும் தேவையில்லை, உனக்கு வேற எந்த அட்வைஸுமே தேவையில்லை பொண்ணுங்க விஷயத்துலயோ. ஆமாய்யா, லிட்டில் பொண்ணுங்க விஷயத்துல வேற எந்த ஒரு அட்வைஸுமே கிட்டத்தட்ட தேவையே இல்லை. மேபி சம் டாக்டிக்ஸ் ஆர் சம் புல்ஷிட் தேவைப்படலாம், பட் மோஸ்ட்லி 80-20 ரூல் இருக்கும்ல. இந்த 8 Dead Frog இந்த புக்ல அந்த 80-20 ரூல் இருக்கும் பார்த்தியா. 20% ஆஃப் ஒர்க் பண்ணா 80% ஆஃப் ரிசல்ட் வரும்ன்ற மாதிரி. Literally this is the 80-20 of relationships. Do whatever the fuck you wanted to do. அது பண்ணாலும் you will looking, be more selfish. That's it. Just reject the girl if you don't like, be with the girl you like. That is அவ்வளோதான். சீரியஸாக அவ்வளோதான். உனக்கு அந்த பொண்ணு கூட பேசணும் இது பண்ணணும்னு தோணலையா, பண்ணாத. ஜஸ்ட் ட்ரை டு கெட் வேலிடேஷன். அவருக்கு தனியா இருக்கா அதனாலன்ட்டு போய் எதுவுமே பண்ணாது. அவ கூட இருக்க பிடிக்கலையா, இருக்காது. அவ கூட இருக்க பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த புண்டமோ எவன் சொல்றதுன்னு கேட்காது. தட்ஸ் இட். ஆல்ரைட்.